பீமன் உறவுகளுக்கு வணக்கம். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய குளத்த வந்து சுத்தி பார்க்கலான்னு வந்திருந்தோம். அ ரொம்ப அருமையா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு பார்வை பார்த்துருங்க. இதுதான் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய குளம். இப்ப நீர் வந்து வத்தி இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா, இங்க நாங்க ஒரு சம்பவம் பண்ண போறோம். என்ன சம்பவம்னு பார்க்குறீங்களா? இந்த குளத்துல புதுசா ஒரு கருவேல மரங்கள் புதுசு புதுசா முளைக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் தெரியுதுங்களா? 1 இதே மாரி ஏற்கனவே நாங்க வந்து 2 கருவேல மரத்த வந்து பிடுங்கிட்டோம். எத்தன கருவேல மரம் இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து பிடுங்கலாங்கிறது தான் எங்களுடைய பிளான் இப்போதைக்கு. இயற்கைய பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள முன்னெடுத்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறதுக்கான காரணமே செந்தமிழன் சீமான் அவர்களின் இயற்கை சார்ந்த சிந்தனைகள் தான். எங்க ஊர்ல ஒரு இயற்கை வளம் இங்க இருக்கு. அப்படிங்கிறப்ப சீமான் அவர்கள் வந்து மரம் நட சொன்னாரு. ஆனா நாங்க இப்போ மரம் இல்ல, செடி பிடுங்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த குளத்துல இருக்கக்கூடிய கருவேல மரங்கள் வந்து இனி வளரக்கூடாதுன்னு நாங்க நெனச்சோம். எங்க கண்ணு முன்னால அது இருக்கும்போது, அத பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியல. அதனால எங்களுடைய கடமையாக நாங்க இன்னைக்கு இந்த குளத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய கருவேல மர செடிகள வந்து பிடுங்க போறோம். இந்த செயல்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஆதரவு தெரிவிங்க. பீமனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் தமிழருடன் இணைந்து நம்மளுடைய இயற்கை வளங்களை நம்ம பாதுகாப்போம். இந்த இடத்துல நாங்க ஒரு கருவேல செடிங்க இருக்கு. அப்படியே குனிஞ்சு அத அப்படியே பிடுங்கி அம்மாடி! வேரோட வந்துரணும். கரெக்ட். சூப்பரா வேரோட பிடுங்கியாச்சு இந்த ஒரு கருவேல மரத்த. இன்னொரு மரத்த கண்டுபிடிச்சுட்டோம். இங்க இருக்கு. அதையும் வேரோட பிடுங்குறதுக்கான முயற்சி. செடி சிறுசா இருந்தாலும் அதுலயும் வேர் இருக்கு. அது முள்ளு இருக்குல்ல. இங்க ஒரு செடிய பார்த்துட்டோம். இதையும் வேரோட பிடுங்கிடணும். வேரோட அப்படியே காட்டுங்க. வெரி குட். வேற எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க ஒண்ணு இருக்கு. இந்தா இத பிடுங்க. வேரோட பிடுங்க. கஷ்டமா இருக்கு. ம். அப்படியே வைங்க. வேரோட வந்துச்சா? சரி பிடுங்க. இங்க ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. எஸ். வேரோட பிடுங்க ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா? கஷ்டமா தானே இருக்கு. கஷ்டம். ம். உள்ள அதிகமா இருக்கு. கவனமா பிடுங்குங்க. பாதியிலே அந்து போச்சு. பிடுங்க. எது கிடைச்சாலும் பிடுங்கிக்கட்டும். விடக்கூடாது. வேரோட எவ்ளோ பெரிய வேர். அப்படியே பிடிங்க. இவ்ளோ பெரிய வேர் வச்சிருக்கு இந்த செடியில. வணக்கம் உறவுகளே. நாங்க வந்து இப்போ ஒரு 9 செடி பக்கத்துல சிறுசா இருக்கும்போதே நாங்க வந்து பிடுங்கிட்டோம். இதோடைய வேர் வந்து எந்த அளவுக்கு ஆழ்ந்த மண்ணுல போய் நீர உறிஞ்சு குடிக்குங்கிறத எடுத்துக்காட்ட பாருங்க. இது வந்து சின்ன செடி தான். இந்த செடியோட வேரேவும் எவ்வளவு நீளமா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஒரு செடி எடுத்துட்டாலே இங்க பாருங்களேன். இருக்கிறதுலயே பிடுங்கினதுலயே பெரிய செடி இது ஒண்ணு தான். பட் அதோடைய வேர் எவ்வளோ நீளம் இங்கேருந்து வேர் ஆரம்பிக்குது. எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. சின்ன செடிக்கே இவ்வளோ தூரம் வேர் அப்படின்னா, அப்ப ஏதாவது மரமாச்சுன்னா எத்தன அடி கீழ போய் அந்த கிரவுண்ட் வாட்டர் எடுத்து குடிக்கும் பாருங்க. இந்த குளத்துல நாங்க பார்த்த ஒரு சில செடிகள், எங்கனால முடிந்த ஒரு முயற்சி. பார்த்துட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா என்ன பண்றது? சீமானோட பயணிக்கிறோம்ல. நாம் தமிழர் கட்சி. இயற்கை பேசுறது மட்டும் இருக்கக்கூடாது. செயல்லே இருக்கணும். அதனால உங்கனாலயும் இந்த மாரி ஒரு சில வேலைகள் செய்ய முடிஞ்சதுன்னா, செய்யுங்க. இயற்கையை பாதுகாக்கலான்ட்டு தான் இந்த காணொளி. நன்றி.